இன்றைய முக்கிய செய்திகள். அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் சார்பில் 6 அருள்மிகு முருகன் கோவில்களை ஒரே நாளில் தரிசிக்கும் வகையில் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு சுற்றுலா பேருந்து 2024 அக்டோபர் 3வது வாரம் முதல் இயக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. சிறப்பாக செயல்பட்ட 5 காவல்துறை பணியாளர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் விரைவில் பூரண குணம் பெற வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனது அருமை நண்பர் விரைவில் பூரண நலமடைய விழுகிறேன் என்று கமலஹாசன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக மண்டல செயலாளர் கரு பிரபாகரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்தனர். பரிதாபங்கள் யூடியூப் சேனலின் நிறுவனர்கள் கோபி சுதாகருக்கு எதிராக விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தமிழ்நாடு டிஜிட்டல் படைப்பாளிகள் 35 பேர் கையொப்பமிட்டு கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணி அளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. புதிதாக 4 அமைச்சர்களும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினும் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் வரும் 6ஆம் தேதி நடக்கவிருக்கும் ஏர் ஷோ நிகழ்ச்சிக்காக ஒத்திகை நிகழ்ச்சி மெரினா கடற்கரையில் நடப்பதால் இன்று முதல் 8ஆம் தேதி வரை பகல் 1:45 மணி முதல் மாலை 3:15 மணி வரை 1.5 மணி நேரம் சென்னையிலிருந்து புறப்படும் 15 விமானங்கள், சென்னையில் தரையிறங்கும் 10 விமானங்கள் என 25 விமானங்களின் நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் விளையாட்டு மைதானத்தில் முன்னாள் டென்னிஸ் விளையாட்டு வீரர் விஜய் அமிர்தராஜ் பெயரிலான பார்வையாளர் மடத்தினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த நிலையில் விளையாட்டினை வளர்க்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். காந்தி ஜெயந்தியை ஒட்டி நாளை மதுக்கடைகளுக்கு விடுமுறை என்பதால் கடலூர், புதுச்சேரி எல்லையில் உள்ள ஆல்பேட்டை சோதனை சாவடியில் போலீசார் இன்று தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனிமுருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இவ்வாறு வரும் பக்தர்கள் ரோப்கார் சேவை மூலம் விரைவாக சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ரோப்கார் சேவை 40 நாட்களுக்கு பராமரிப்பு பணி காரணமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சிலை அமெரிக்க அருங்காட்சியகத்தில் கண்டுபிடித்துள்ளனர். தமிழகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்டது குறித்து சிலை தடுப்பு பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் அவ்வப்போது போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழக உட்பட 3 இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் பூரண நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசை கண்டித்து திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தலைமையில் நாகையில் பேரணி நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. சீமானால் எங்கள் வாழ்க்கையை இழந்துவிட்டோம் என்று நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி குமுறலுடன் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் நவராத்திரி விழா நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. இந்திய விமானப்படையின் 72வது ஆண்டு விழாவிற்காக விமான சாகச ஒத்திகையை முன்னிட்டு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் மீது பறந்த விமானங்களை மக்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர். இந்திய சீன எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் நிலைமை பதற்றமாகவே உள்ளது என்று இராணுவ தலைமை நீதிபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தி விடுமுறையை ஒட்டி நாளை புறநகர ரயில்கள் ஞாயிறு அட்டவணைப்படி இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் 100 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகலை சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் சாதனை, இந்தியாவிற்கே வழிகாட்டுகிறது தமிழ்நாடு என்று துணை முதலமைச்சர் உதயநிதி பேசியுள்ளார். வேலூர் அடுத்த அகரம் சேரியில் 85 ஏக்கரில் அமைகிறது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தோட்டக்கலை பூங்கா. விவசாயிகளுக்கு தரமான நாற்றுகள், செடிகள் விற்பனை செய்ய உள்ளதாக தகவல் வந்துள்ளது. கோஆப்டெக்ஸில் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு சலுகை அமைச்சர் கே.என். நேரு தொடங்கி வைத்தார். முதியோர் பராமரிப்பு உதவியாளர் பயிற்சி என்று இந்தியாவின் புது முயற்சியை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பாஜக அரசின் எண்ணம் நிறைவேறாது என்று கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு ஆள் சேர்க்கும் துறையாக அமலாக்கத்துறையை மோடி அரசு ஏவிக் கொண்டிருக்கும் சூழலில் அதன் அத்துமீறல்களை இதுவரை எதிர்க்காதது ஏன் என பாமக தலைவர் ராமதாசுக்கு திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இழந்த 10% வாக்குகளை மீட்க வேண்டும் என்று அதிமுக ஐடி அணி ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். சத்தியம் தவறாத உத்தமரா ராம்தாஸ் என்று R.S. பாரதி குற்றம் சாட்டியுள்ளார்.
சென்னை மெட்ரோ கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு நிதி வழங்குவது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் புத்தக சுமையை போக்கும் வகையிலும் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் மாதத்தின் கடைசி நாளில் புத்தகப்பை இல்லா தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் முதன்முறையாக A1 தொழில்நுட்பம் மூலம் அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர். RSS ஊர்வலத்துக்கு எதிர்காலத்தில் அனுமதி மறுக்கக்கூடாது என்று ஐகோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. மஞ்சள் நோய் தாக்குதலால் போதிய கரும்புகள் இன்றி வெல்லம் தயாரிக்கும் ஆலைகள் மூடப்பட்டுள்ளதால் வருவாய் இழப்பால் விவசாயிகள் கவலையுற்றனர். இந்துஸ்தான் வர்த்தக சபையின் புதிய தலைவராக லினேஷ் சனத்குமார் பதவியேற்றுள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றத்தை நோக்கி ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோயில் ராஜகோபுரம் சேதமடைந்துள்ளதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் உள்ள தனது 2 மகள்களை மீட்டுத் தருமாறு கூறி கோவையை சேர்ந்த ஓய்வு பெற்ற விஞ்ஞானி காமராஜ் என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணை நேற்று ஐகோர்ட்டில் நடந்தது. ஐகோர்ட் உத்தரவின் பேரில் ஈஷா மையத்தில் போலீசார் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மெட்ரோ ரயில்களில் கடந்த மாதத்தில் 92,77,000 பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. ISL தொடரில் சென்னை ஐதராபாத் இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனா ஓபன் டென்னிஸில் ஜெசிகா பெகுலா அதிர்ச்சி தோல்வி கண்டார். ஷகிப் அல் ஹசனுக்கு தன்னுடைய கையொப்பமிட்ட பேட்டை விராட் கோலி பரிசளித்துள்ளார். வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய கிரிக்கெட் அணி முழுமையாக கைப்பற்றியது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் ரூபாய் 1,62,00,000 கோடி GST வசூலான நிலையில் இந்த ஆண்டு 6.5% அதிகரித்துள்ளது. பங்குச்சந்தை நேற்று சென்செக்ஸ் 1200 புள்ளிகளுக்கும் அதிகமாக சரிந்ததால் முதலீட்டாளர்கள் சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டமடைந்தனர் என்ற செய்திகள் வெளியான நிலையில் இன்று மீண்டும் பங்குச்சந்தை சரிந்துள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,400 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,050 ரூபாய்க்கும் விற்பனையானது. பகுதிகளுக்கு இந்த முறை வடக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்ய வாய்ப்புள்ளது என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட இந்த ஆண்டு 18% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.